டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இதுக்கு மாடி தோட்டத்தில் இப்போ பறித்த காய்கறிகள் நண்பர்களே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன காய்கறி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க, இந்த பாருங்கள் கத்திரிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த கத்திரிக்காயெல்லாம் மாடி தோட்டத்தில் ஆடி பட்டத்துக்காக போட்ட கத்திரிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதில் இருந்து தான் இப்போ பறித்தேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ தான் பறித்தேன். இந்த பாருங்களேன், நிறைய பூக்கள் காய்கறிலாம் இருக்குது, இன்னும் பிஞ்சுகள்லாம் இருக்குது. இந்த 3 நல்லாவே முத்தி வந்துடுச்சு. இந்த பாருங்க, இப்போ தான் பறித்தேன் நண்பர்களே. எங்கள் கெஸ்ட் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, ரிலேஷன்ஸு. அவங்க தருவம்ன்றக்காண்டி இதை பறித்தேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இதை வண்டி அங்கே வச்சிட்றேன். அப்புறம் இங்கே வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீரை நண்பர்களே, இந்த மாதிரி தண்டுக்கீரை. இந்த பாருங்க, சிகப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, இது எங்கள் மாடி தோட்டத்தை இப்போ பறிச்சா நண்பர்களே. அதை கெஸ்ட்டு தருவோம்ன்றக்காண்டி நாங்கள் பறிச்சோம் நண்பர்களே. பாருங்க, இந்த பாருங்க, இது சிகப்பு, இந்த கீரை வச்ச சிகப்பு தண்டுக்கீரை இதில் தான் நண்பர்களே பறித்தேன் நண்பர்களே. பச்சை தண்டுக்கீரை அங்கங்கே இருக்குது நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, இந்த இதில் வர இந்த பச்சை தண்டுக்கீரை நண்பர்களே இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் பறிச்சேன் நண்பர்களே. ஆமாம், பச்சை தண்டுக்கீரை. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா மிதுக்கங்காய் நண்பர்களே. இந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே, மிதுக்கங்காய். இந்த பாருங்க, மிதுக்கங்காய் புளிக்குழம்புல போடலாம், வத்தல் போடலாம், எல்லாம் இதில் பறிச்சு நண்பர்களே. பறித்து வச்சு பறிக்கும் போதே எடுப்போன்னு பார்த்த வீடியோ, பட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே தான் பறித்து நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் இதில் ஃபுல்லாக அந்த மஞ்சள் பூக்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. 4 தான் இப்போதைக்கு ரைப்பாக இருந்துச்சு. நம்ம அதாவது சமைக்கக்கூடிய ஸ்டேஜில் 4 பறிச்சிருக்கேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது எல்லாத்தையுமே எங்கள் ரிலேஷனுக்கு கொடுக்குறதுல நான் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஆமாம், அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது நண்பர்களே. அது என்னன்னாக்கா, பட் இன்னும் பெருசாக வரல. இந்த பாருங்கள், பச்சை மிளகா இதாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா சைஸை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மிளகாயை கெஸ்ட்டுக்கு பச்சை மிளகா கொடுக்கலாமா எனக்கு ஒரு டவுட்டு. இதனால் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த இருக்குது. அங்கேயும் ரெண்டு கடை